துர்கா, சூரியன் எங்க இருக்காருன்னு தெரியலையே. கால் பண்ணி பார்க்கலாமா? ஐஷு, வா ஐஷு, திரும்பி போயிடலாம். ஏய், திரும்பி போறதுக்கா பார்க்குக்கு வந்தா? ஏன் இப்படி பயப்படுற? உனக்கு தான் அவரை பிடிக்கும்ல? பிடிக்கும், ஆனா பயமா இருக்கு ஐஷு. என்னடி பயம் உனக்கு? அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா? என்னடி சொல்ல போறாரு உன்கிட்ட? உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதை தாண்டி வேற என்ன சொல்லிட போறாரு? அப்படியே ஏதாவது சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐஷு, பயமா இருக்கு ஐஷு, வா போயிடலாம். ஏய், உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி பயப்படுற? இல்ல ஐஷு, பயமா இருக்கு. அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா? ஏதாவதுன்னா அப்படி என்னடி சொல்ல போறாரு? லவ் பண்றேன்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதானே? அதான் பயமா இருக்கு ஐஷு. சோ, அதுல என்னடி உனக்கு பயம்? லவ் பண்றேன்னு சொன்னா நான் என்ன சொல்றது? அதான் எனக்கு பயமா இருக்கு. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடி. துர்கா, ஏய் துர்கா, சூரியன் அதோ இருக்காரு, வா போவோம். ஐயோ, பயமா இருக்கு ஐஷு. சோ, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அதான் நான் பக்கத்துல தானே இருக்கேன். வா போலாம். ஹாய் சூரியன். ஹாய் ஐஷு. நான் துர்கா வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. காலையில இவங்க சொன்னதை பார்த்து வரமாட்டாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூரியன், நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க சொல்லி அவன் செய்யாம இருக்க விடுவானா? நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐஷு. சரி, என்ன பேசுமோ டக்கு டக்குன்னு பேசுங்க. நான் கொஞ்சம் ஓரமா நிக்கிறேன். ஐஷு, இங்கே இரு ஐஷு. நீ ஏன் கூட தானே இருப்பேன்னு சொன்ன, இப்போ என்னடா தள்ளி நிக்கிறேன்னு சொல்ற? இங்கே இரு, அவர் எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லட்டும். சூரியன், துர்கா நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறா. எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. ஐஷு, நான் கொஞ்சம் துர்கா கிட்ட பர்சனலா பேச வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் அதோ அங்க பெஞ்ச் இருக்கு பாருங்க, அதுல போய் உட்காந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல துர்கா வந்துருவாங்க. நாங்க கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு ஐஷு. இல்ல ஐஷு, இங்கே இருக்கட்டுமே. எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. ஐஷுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. இங்க பாருங்க துர்கா, நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும். எல்லார் கூடயும் சேர்ந்த மாதிரிலாம் பேச முடியாது. இது பர்சனல், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஐஷு, உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு நல்லா புரியுது சூரியன். நான் போறேன், நீங்க துர்கா கூட பேசுங்க. ஐஷு, ஏய் ஏன்டி பயப்படுற? நான் அதுவும் அதுலதான் இருப்பேன். ஏதாவது ப்ராப்ளம்னா கத்தி ஒரு தடவை கூப்பிடு, ஓடி வந்துடுறேன். ஐஷு, கத்தி கூப்பிடுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பயமுறுத்த மாட்டேன். இல்ல சூரியன், சும்மா சொல்லி வச்சு அவகிட்ட, அவ்வளவுதான். ஏய் துர்கா, உன்கிட்ட ஒரு பர்சனலா ஏதோ பேசணுமாண்டி. நான் கொஞ்சம் தள்ளி போறேன், நீங்க பேசிட்டு வாங்க. நீயும் என் பின்னாடியே ஓடி வந்துடாத, எதா இருந்தாலும் தைரியமா நின்று பேசிட்டு வா. ஓகே சூரியன், சீக்கிரமா பேசிட்டு துர்கா அனுப்பி விடுங்க, டைம் ஆகுது. சரி ஐஷு. துர்கா, அப்படி போய் உட்கார்ந்து பேசலாமா? இல்ல இல்ல, உட்கார்ந்துலாம் பேச வேண்டாம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். எதா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். துர்கா, உங்களுக்கு நீ பிடிக்குமா? பிடிக்குமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? பிடிக்குமா பிடிக்காதானே அர்த்தம். சொல்லுங்க, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். நீங்க ஐஷுக்கு ஃப்ரெண்டு, அவ எனக்கு ஃப்ரெண்டு, அதனால பிடிக்கும். அவ்வளவுதானே, அதனாலதான் பிடிக்குமா? இல்ல, நீங்க அன்னைக்கு என்னைய காப்பாத்துனீங்கல்ல, அதனாலயும் பிடிக்கும். அவ்வளவுதானே துர்கா, வேற எதனாலையும் பிடிக்காதா? எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்னை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். பிடிக்கும். சரி துர்கா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன துர்கா அமைதியா இருக்கீங்க? எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல முதல் நாள் பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருச்சு. பாவாடை தாவணி போட்டு தலை நிறைய பூ வச்சு ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால மட்டும் இல்ல துர்கா, அன்பான குணம், அமைதியான முகம், அளவான பேச்சு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு துர்கா. ரொம்ப நாளாவே இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பேசிட்டாங்கல்ல, அந்த டைம்ல போய் நான் இதை சொன்னா சரியா வருமானு எனக்கு தோணல. அதனாலதான் இப்ப சொல்றேன் துர்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன். ஐ லவ் யூ துர்கா. துர்கா, துர்கா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு துர்கா. உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க துர்கா. உடனே சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பொறுமையாவே சொல்லுங்க. உங்க பதிலுக்காக நான் காத்திருக்கேன் துர்கா. சரி துர்கா, அப்ப நான் வரட்டுமா? எவ்வளவு அழகா அவரோட காதல சொல்லிட்டு போறாரு. ஆனா எனக்கு தான் ஒரு மகத்தை பார்த்து சொல்ல தைரியமே இல்லை. எனக்கும் அவரை பிடிக்கும், ஆனா எப்படி சொல்றது? நான் கூட எனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மனசுல அவர் இருந்த மாதிரி அவர் மனசுலயே நான் இருந்திருக்கேன்னு இப்பதான் தெரியுது. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன துர்கா மேடம், ஹாப்பியா இருக்கீங்க?
என்னாச்சுடி? சூரியன் என்ன சொன்னாரு? ஐஷு, அவரு என்னைய லவ் பண்றாரா? அப்படியா? நான் தான் அப்பவே சொன்னல, இதுக்கு தான் அவர் கூப்பிட்டுருப்பாருன்னு. எனக்கு தெரியும்டி அவர் மனசுலயே நீ தான் இருக்கேன்னு. ஆமா ஐஷு, அவரு ஐ லவ் யூ சொன்னாரு. ஐயோ பாருடா. அப்புறம் என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு ஐஷு. ஆஹா, வேற லெவலா இருக்கே. ஆமா, நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லல ஐஷு. சோ ஏண்டி? எனக்கு அவரை பார்த்த பேச்சே வர மாட்டேங்குது ஐஷு. இன்னைக்கு இப்படி தாண்டி சொல்லுவீங்க. நாளைக்கு நாங்க சும்மா யதார்த்தமா உங்க வீட்டுக்கு வந்தாலே இவெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரான்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரியாதா? இல்ல ஐஷு, என்னால உன்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேச முடியல ஐஷு. ஏய், ஐ லவ் யூன்னு சொன்னா ஐ டூ லவ் யூன்னு சொல்லுன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எதுவுமே சொல்லலன்னு சொல்ற. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஐஷு, அவரு யோசிச்சு பதில் சொல்லியிருக்காரு. மேடம் என்ன சொல்ல போறீங்க அப்போ? ஐஷு, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல ஐஷு, பயமா இருக்கு. எனக்காக நீ போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறியா? ஐயோ, நானா? நான் போய் சொன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு போறாரு. ஐஷு, துர்கா மனசுலயும் நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லிடு ஐஷு. ஆஹா, என்னால முடியாதுமா. இந்த விஷயத்துலலாம் நான் குறுக்க வரவே கூடாது. நீ தான் சொல்லணும். அவர் எப்படி தைரியமா உன் முகத்தை பார்த்து சொன்னாரோ அதே மாதிரி நீ அவர் முகத்தை பார்த்து சொல்லிடு. நாளைக்கே அவரை பார்க்குக்கு வர சொல்றேன். ஐஷு, நாளைக்கே வேண்டாம் ஐஷு, இன்னொரு நாள் சொல்லலாம். சரி, அப்படின்னா வீட்டுக்கு போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். எப்போ உனக்கு தைரியம் வருதோ அப்போ அவர்கிட்ட சொல்லிடலாம். ஐஷு, அவரு டைம் எடுத்து நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காரு ஐஷு. அதனால மெதுவா கூட சொல்லலாம். ஏய், நீ மெதுவா சொல்லுவேடி. அதுக்குள்ள உங்க வீட்ல அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஐஷு, என்ன சொல்ற? ஆமாடி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கும் போது தானே நீ சொல்லணும்னு துடிச்ச. இப்போ அவர் வந்து உங்ககிட்ட லவ் யூ சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்காரு. ஒழுங்கா சீக்கிரமா அவர்கிட்ட முடிவை சொல்லு. இல்ல அவர் உனக்கு கிடைக்க மாட்டாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல, நான் சொல்லிடுவேன். மேடம் எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம். ரோசா, எல ரோசா, குசுபி, எல குசுபி. என்னதே? எல ரோசா, தலை தீபாவளிக்கு பிள்ளைகள் எல்லாம் வெளியே போகுதுல்ல, அதனால அவங்களும் போறதுக்கு முன்னாடி பலகாரத்தெல்லாம் செஞ்சிருங்க. எத்தே, ஆதிய போறதுக்கு முன்னாடி எதுக்கு பலகாரம் செய்யணும்? நாம தீபாவளிக்கு முன்னாடி நாள் செய்வோம் தே. எதுக்குலாம் ஒரு நாளைக்கு முன்னால செய்யணும்? நம்மளே செஞ்சு நம்மளே தின்னாச்சுன்னா வாய்க்குள்ள போவோமா? இந்த பயல் ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகளும் இருக்கும்போது செஞ்சாச்சுன்னா அவியலும் சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல. போகும்போது அவிய அம்மைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடலாம். அதனால இன்னைக்கே செய்யுங்க. எத்தே, தலை தீபாவளிக்கு நாங்க எங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி எந்த பலகாரமும் நீங்க செஞ்சு தரலையே தே. கடையில போய் தானே நாங்க ஸ்வீட் வாங்கிட்டு போனோம். கடையில போய் வாங்கிட்டு போனீங்கல்ல, இவங்களும் கடையில வாங்க வேண்டியதில்ல. நம்ம செஞ்சு கொடுத்து விட்டா சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ உங்களால செய்ய முடியாதா? எத்தே, நான் அப்படிலாம் சொல்லலத்தே செய்யும். உன் தங்கச்சி என்னலாம் ரூல்ஸ் பேசி எங்களுக்கு மட்டும் செஞ்சு தரையிலங்க, நான் அந்த நேரத்துல செஞ்சுக்கிடுவானாக்கா ஒத்தையில. அதனால கடையில வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இப்போ நம்மளுக்கு செய்ய வேண்டியிருக்குல்ல, நீங்களும் கிடக்குறீல்ல, செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. எத்தே, தலை தீபாவளிக்கு அவிய வீட்டுல செஞ்சு தானே நம்ம வீட்டுக்கு கொடுத்து விடுவாவ. அதான் கேட்டேன். அவிய கொடுக்காம இருக்காவ, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. கொடுத்தா வாங்கிக்கிடுவோம், கொடுக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு என்ன ஒரு பலகாரமும் செய்ய தெரியாதாக்கா? அதான் நீங்களும் கிடைக்கல, உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும்ல. செய்ய ஆரம்பிங்க. கூட வேணா அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிடுங்க. நான் வேணா பத்திராளி வீட்டுல போய் சரோஜாட்டையும் நெட்ட மாட்டிட்டையும் சொல்லி அவியலுக்கு சேர்த்து தான் நம்ம எப்பவுமே செய்வோம். அதனால கூட கொஞ்சம் அதிகமா பாட்டு செய்யுங்க. எல்லாருமே சேர்ந்து எடுத்து செஞ்சு முடிச்சிருங்க. எத்தே, தலை தீபாவளிக்கு முதல்ல இங்க இருந்து போறாவளாத்தே. ஏழா குசுப்பு அப்படி கேக்கா? இல்லத்தே, சூரிய குழந்தை கொஞ்சம் கோவத்துல இருக்காவ. இப்பதான் மெல்ல மெல்ல சமாதானம் ஆயிட்டு வராவ. அதனால அவர் கூட்டிட்டு போறாரான்னு கேட்டேன். அதெல்லாம் அவன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான். எத்தே, ஆனது குழந்தைய கூட்டிட்டே போக மாட்டேன்னு சொன்னாரு. அவளை வேணா தனியா அனுப்பி விடுங்க, நானும் அவளை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரத்தே. நான் அன்னைக்கு கேட்டுட்டு தான் இருந்தேன் அவ அம்மா வந்து கூப்பிடும் போது. அவன் தோட்டத்துல வேலை இருக்குங்கனால போக மாட்டேன்னு சொன்னா, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லத்தே, அவளை வேணா கூட்டிட்டு போங்க, என்னால வர முடியாதுங்கிற மாதிரி தான் அவரு சொன்னாரு. அதனாலதான் கேக்கேன். இவைய தலை தீபாவளிக்கு போறாவளா? அதெல்லாம் போக வேணா, ஆனந்துகிட்ட சொல்லிடுவேன். கூட்டிட்டு போயே தீரணும். தலை தீபாவளிக்கு போகாம
ஏல குசுப்பு, நீ எனக்கு மாமியாரா இல்ல நான் உனக்கு மாமியாரா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டீங்க. நீ என்ன எனக்கு ஆர்டர் போட்டுட்டே இருக்க? இங்க பாரு குசுப்பு, நான் என்ன சொன்னேனோ அதை செய்யுங்க. ரெண்டு பயலுவலாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு தலை தீபாவளிக்கு போவானுவேன். நான் அனுப்பி வைப்பேன், போகும்போது பலகாரம் கொடுத்து விடணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. போங்களா பையே, பலகாரத்தோட செய்ய பாருங்க. ஏல ரோசா, போன வருஷம் செஞ்ச அளவுபடி செய்யி. சரிங்க தேய். ஏக்கா, என்ன குஷ்பு? ஏக்கா, நான் பேசுறது மட்டும் ஏன்க்கா எல்லாருக்குமே தப்பாவே தெரியுது? நான் உண்மையை தானே சொல்றேன். தலை தீபாவளிக்கு நம்மளுக்கு பண்டம் செஞ்சு தந்தாவளோ, கடையில தானே போய் ஸ்வீட்டை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். இது என்னடானா புதுசு புதுசா ஒரு ரூல்ஸ் போடியாவ. இவ்வளோ பெரிய குடும்பம் இந்த வீட்டுக்கு செய்யறது பத்தாதுன்னு அவிய வீட்டுக்கு வேற செஞ்சு கொடுக்கணுமா? நம்மள என்னதான் நினைச்சாவ, மிஸ்ன்னு நினைச்சாவளோ? குஷ்பு, அப்படிலாம் சொல்லாத, அமைதியா இரு. நம்ம ரெண்டு பேர் மட்டுமா செய்ய போறோம், எல்லாரும் சேர்ந்து தானே செய்ய போறோம். சரிக்கா, அதை கூட விடு. ஆனது குழந்தை அன்னைக்கு சொன்னாரு இவளை கூட்டிட்டு தலை தீபாவளிக்கெல்லாம் போக முடியாதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவளுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குக்கா. என்னன்னு வெளியே சொல்ல மாட்டேங்க அவ. அதனால ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேணும்னா இந்த தான் நிக்க கேட்டு பாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல குஷ்பு, நீ வா வேலையை போய் பாப்போம். எதா இருந்தாலும் அத்தை பாத்துக்கிட்ட, நம்ம அதை பத்தி பேச வேண்டியது இல்ல. இல்லக்கா, என்னமோ இருக்கு. ஆனந்த் குழந்தைக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கேன். இவ கூட பேசி வாங்கி சந்தோஷமா இருக்காரானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அப்படியே வாய்க்குள்ளே வச்சுட்டு நிப்பா. அவரு இவ்வளவு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா தான் சந்தோஷமா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. இப்ப பாரு, தோட்டம்னு அங்கேயே போய் கடந்து கிடையாது. வீட்டுல ரொம்ப இருக்கிறது கூட கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எந்த புருஷனாவது இப்படி இருப்பானோ? பொண்டாட்டிய தானே சுத்தி சுத்தி வருவானுவே. ஆனா இங்க எல்லாம் வித்தியாசமா தான் நடக்குது. ஏதோ பிரச்சனை இருக்கு. குஷ்பு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, வா போவோம். சரோஜினி, குஷ்பக்கா சொல்ற மாதிரி உனக்கும் மச்சானுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கோ? மச்சான் உங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்க அவ்வளோ? அதெல்லாம் எதுவும் இல்லை அம்னியாவிய, நல்லதா இருக்காவே. அப்புறம் குஷ்பக்கா எதுக்கு அப்படி சொல்றாங்க? மச்சானும் முன்னாடி மாதிரி வீட்டுல இருக்கதே இல்லையே, எப்போ பார்த்தாலும் தோட்டத்துல தானே இருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் பிரச்சனையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்டுட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு போறா. குஷ்பக்கா சொல்றது உண்மைதான் போல, அவளுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. மச்சான் ஒரு சமயம் என்னையவே நினைச்சிட்டு இருக்காரோ? எல்லாம் நம்ம அம்மா பண்ண வேலை. அவருக்கு என்னைய பொண்ணு கேட்கும்போது கட்டி கொடுத்துருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. நானும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், சரோஜினியும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டா, ரெண்டு மச்சானும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. எங்க அம்மாவால இப்ப எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. நீ அந்த பக்கமே வரலாத, நான் உன்னை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். என்னக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து பத்ராலி, தீபாவளி வருது பத்தியா? ஆமாக்கா, வீடெல்லாம் வாட்டர் அடிச்சு பேர்க்கி தொடச்சு விட சொன்னேனா? ஏன் மறுநாள் முடிச்சிட்டாளே, அங்க வீட்டை க்ளீன் பண்ணணுமா? அதெல்லாம் இல்ல பத்ராலி, தீபாவளிக்கு பலகாரம் செய்யணும் பத்தியா? ஏக்கா, அதுக்கு தான் 4 நாள் இருக்கே, மெதுவா செய்வா. இல்ல பத்ராலி, 3
ஜாலி. இது இப்பவே ஆட ஆரம்பிச்சிட்டு. ஹே ஹாப்பி நியூ இயர். என்னது ஹாப்பி நியூ இயரா? இது தீபாவளி இடி விழுவா? அதான் சொல்லி வந்து தோற போவோம்.